ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போமா? மினி ராணியின் சாகச உலகம். ஒரு குட்டி ராணி ஒரு உலகத்தில் இருந்து எவ்வளோ அழகான சாகசங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். சின்ன ராணியின் மாய உலகம். ஒரு அழகான கடற்கரை நகரத்தில் சூரியன் ஒளி பொங்கும் அரண்மனை இருந்தது. அங்கு ஒரு செல்ல மகள் இருந்தாள். அவள் பெயர் மினி ராணி. அவள் சாதாரண குழந்தை இல்லை. எப்போதும் அழகான உடை, கண்களில் ஸ்டைலான கண்ணாடி, முத்து நகைகள். அவள் நடக்கும்போது அவளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஒரு பெரிய ராணியைப் போல் தோற்றமும் நடையும் முடிவெடுக்கும் தன்மையும் அவள் மினி ராணியே தான். மினி ராணி கண்ணாடி முன் நின்று கேட்டாள், கண்ணாடியே, இந்த உலகத்தில் அழகானவள் யார்? அந்த மாய கண்ணாடி மெதுவாக பதில் சொன்னது, நீதான். ஆனால் உன் மனசு இன்னும் அழகாக இருந்தால்தான் நீ உண்மையான ராணி. அதற்கு பிறகு மினி ராணி வெளியே சென்றாள். அத்தியாயம் 2. மினி ராணி அந்த இரவு தூங்கிக் கொண்டு இருந்தாள். அங்கு ஒரு ஒளி அவள் அறையில் பரவியது. அவள் கண்களை திறந்தாள். அவள் முன் அந்த மாய கண்ணாடி மிதந்து கொண்டிருந்தது. மினி ராணி, உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்லணும். கண்ணாடி சொன்னது, இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட ரகசியம் உள்ளது. அது ஒரு மாயாஜால ரகசியம். இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட அந்த ராஜ்யம், அங்கே பேசும் மலர்கள், பாடும் பறவைகள், ஒளிரும் அரண்மனை. ஆனால் அந்த ராஜ்யம் இப்போ ஆபத்தில் இருக்கிறது. ஒரு இருள் ராணி அந்த உலகத்தை கைப்பற்ற முயற்சி செய்கிறாள். அவளது சக்தி மக்களின் மனதை கெடுக்கிறது, நல்லதை கெட்டதாக்குகிறாள். இந்த மாய உலகத்தை கைப்பற்ற முடியாது. நீ மட்டும்தான் மினி ராணி. கொஞ்சம் காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். மினி ராணி பயந்தாள். ஆனால் அவள் நினைத்தாள், நான் உதவி செய்ய வேண்டும். நான் உண்மையான ராணிதான். அவள் அந்த கண்ணாடியை தொட்டவுடன் ஒரு மாய வாயில் திறந்தது. அவள் மெதுவாக அதில் நடந்தாள். அடுத்த நொடியில் அவள் மாய உலகத்திற்குள் நுழைந்தாள். மினி ராணி அந்த மாய உலகத்தில் காலடி வைத்தவுடன் அவள் கண்களுக்கு முன் ஒரு அற்புதமான காட்சி. வானத்தில் மிதக்கும் அரண்மனை, ஒளிரும் நீர்வீழ்ச்சி, அழகான பட்டாம்பூச்சிகள். ஆனால் அந்த அழகுக்குள் ஒரு சிறிய சோகம் இருந்தது. அவளிடம் சிறிய பறவை சொன்னது, மினி ராணி, நீ வந்துட்ட. நாங்கள் உனக்காக காத்திருந்தோம். அவள் பின்னால் ஒரு வெள்ளை முயல், ஒரு சின்ன அணில், அனைவரும் அவளை சுற்றி நின்றனர். பறவை சொன்னது, இருள் ராணி இந்த உலகத்தை இருட்டாக்கிட்டாங்க. அவளை நிறுத்த ஒரு வழி இருக்கிறது. அது மேஜிக் கிறிஸ்டல். ஆனால் அந்த ஒளிக்கல் ஒரு ஆபத்தான காட்டுக்குள் இருக்கிறது. மினி ராணி அந்த இருண்ட காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தாள். அவள் முன் ஒரு பெரிய மரம் உயிருடன் பேச ஆரம்பித்தது. உன் மனசு தூய்மையானது, அதனால்தான் நீ இங்கே வந்தாய். அந்த மரம் மெதுவாக தனது வேரின் கீழே இருந்து ஒரு ஒளிரும் கல்லை காட்டியது. அது சாதாரண கல் இல்லை. அதை பிடித்தவுடன் முழு காடும் ஒளிர ஆரம்பித்தது. மலர்கள் மலர ஆரம்பித்தது. மினி ராணி அதிசயத்துடன் பார்த்தாள். வானம் கருமையாக மாறியது. ஒரு குரல் முழங்கியது, அந்த கல்லை எனக்கு கொடு. இருள் ராணி அவள் முன் தோன்றினாள். மினி ராணி அவளது கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். இது இந்த உலகின் நன்மைக்காக. இதை நான் தர முடியாது என்றாள். இருள் ராணி தாக்க முயன்றாள். ஆனால் மினி ராணி அந்த கல்லை தனது இதயத்திற்கு அருகில் வைத்தாள். உடனே ஒரு பிரகாசமான ஒளி அந்த இருள் ராணியை சுற்றியது. இருள் ராணியின் சக்தி குறைய ஆரம்பித்தது. இருள் ராணி மெதுவாக அழுதாள். நான் ஒரு காலத்தில் நல்லவள்தான். ஆனால் என் கோபம் என்னை இருளாக்கியது. மினி ராணி மெதுவாக சொன்னாள், நீ நல்லவளாக மாறலாம். நான் உன்னை மன்னிக்கிறேன். அந்த ஒளி அவளை மாற்ற ஆரம்பித்தது. மினி ராணியின் கையில் இருந்த ஒளிக்கல் இன்னும் அதிகமாக பிரகாசமாக ஒளிர்ந்தது. அந்த ஒளி மெதுவாக இருள் ராணியை சுற்றி கொண்டது. இருள் ராணி கண்ணீர் வடித்தாள். அவள் குரல் நடுங்கியது. நான் ஒருபோதும் இப்படியாக ஆக நினைக்கவில்லை. என் கோபம் என்னை மாற்றிவிட்டது. மினி ராணி மெதுவாக கேட்டாள், நீ ஏன் இப்படியாக ஆனாய்? இருள் ராணி சொன்னாள், ஒரு காலத்தில் அவளும் நல்ல பெண்தான். மக்களை மிகவும் நேசித்தேன்.
இந்த உலகம் எனக்கு துரோகம் செய்தது. நான் அதிகமாக தனிமைப்பட்டேன். என் வாழ்க்கை இருளாக மாறிவிட்டது. மினி ராணி அவளிடம் நெருங்கினாள். நீ இன்னும் நல்லவள்தான். உன் இதயம் தூய்மையானது. அவள் தனது கைகளை நீட்டினாள். இருள் ராணி தயக்கத்துடன் அந்த கையை பிடித்தாள். உடனே ஒரு பெரிய ஒளி, கருப்பு நிறம் மெதுவாக மறைந்தது. அவள் முகம் அழகாக மாறியது. இருள் ராணி மீண்டும் நல்ல ராணியாக மாறினாள். மலர்கள் மலர்ந்தது. பறவைகள் பாட ஆரம்பித்தன. வானவில் தோன்றியது. முழு மாய உலகமும் மீண்டும் உயிர்த்தது. அனைவரும் மினி ராணியை பார்த்து சொன்னார்கள், நீதான் உண்மையான ராணி. உன் தைரியமும் மன்னிப்பும் இந்த உலகத்தை காப்பாற்றி அழகாக்கியது. மினி ராணி சிரித்தாள். அவள் புரிந்து கொண்டாள், சக்தி மட்டும் போதாது, நல்ல மனசும் தான் அழகு. மினி ராணி அரண்மனை மேலே நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த மாய கண்ணாடி மீண்டும் தோன்றியது. மினி ராணி, இந்த முறை காலத்தின் உலகம் ஆபத்தில் உள்ளது. மினி ராணி ஆச்சரியமாக கேட்டாள், காலத்தின் உலகமா? கண்ணாடி சொன்னது, அங்கு நேரம் சரியாக ஓடவில்லை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் கலைந்து விட்டது. சில இடங்களில் நேரம் நின்று விட்டது. சில இடங்களில் மக்கள் வேகமாக முதிர்ந்து போகிறார்கள். சில இடங்களில் குழந்தைகள் மறைந்து போகிறார்கள். இதற்கு காரணம் காலக்காவலன் காணாமல் போனதுதான். மினி ராணி முன் ஒரு பெரிய ஒளிரும் கதவு தோன்றியது. அதில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. நேரத்தை புரிந்தவரே இந்த கதவை திறக்க முடியும். மினி ராணி சிந்தித்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், கடந்த காலம் கற்றுத்தரும், நிகழ்காலம் வாழச் சொல்லும், எதிர்காலம் நம்பிக்கை தரும். கதவு உடனே திறந்தது. அவள் உள்ளே சென்றாள். அவள் உள்ளே சென்றவுடன் ஒரு பக்கம் பழமையான ராஜ்யம், ஒரு பக்கம் நவீன நகரம், இன்னொரு பக்கம் எதிர்கால உலகம். 3 காலங்களும் ஒரே இடத்தில். மர்ம மனிதன். ஒரு நிழல் அவள் முன் தோன்றியது. நீ வந்துட்டே மினி ராணி. அவன் கண்கள் ஒளிர்ந்தது. அவன்தான் காலத்தை கட்டுப்படுத்தும் மர்ம சக்தி. மினி ராணி அந்த மர்ம மனிதனை பார்த்தாள். அவள் மனசு கொஞ்சம் கலங்கியது. ஆனால் அவள் தைரியமாக கேட்டாள், யார் நீ? என் நேரத்தை குலைக்கிறாய். மர்ம மனிதன் சொன்னான். அவன் மெதுவாக சிரித்தான். நான் தான் காலத்தின் ஆண்டவன், மாஸ்டர் ஆஃப் டைம். அவன் கையை உயர்த்தியவுடன் சுற்றில் இருந்த உலகம் மெதுவாக நிற்க ஆரம்பித்தது. அவன் சொன்னான், மக்கள் நேரத்தை மதிக்கவில்லை. அவர்கள் கடந்த காலத்தை மறக்கிறார்கள். எதிர்காலத்தை கண்டு பயப்படுகிறார்கள். அதனால்தான் நான் நேரத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தேன். மினி ராணி அமைதியாக சொன்னாள், நேரம் தண்டிக்கப்படக்கூடாது, அது கற்றுக் கொடுக்க வேண்டும். நேரம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அவள் சுற்றி பார்த்தாள். ஒரு பெரிய கண்ணாடி கோபுரத்திற்குள் அடைக்கப்பட்டிருந்தார் ஒருவர். அவர்தான் கால காவலன். மினி ராணி கத்தினாள், அவரை விடு. அவர்தான் நேரத்தை சமநிலைப்படுத்துவார். மர்ம மனிதன் கோபமடைந்தான். நீ என்னை நிறுத்த முடியாது. அவன் நேரத்தை வேகமாக மாற்ற ஆரம்பித்தான். மினி ராணி ஒரு நொடியில் பெரியவளாக மாறினாள். அடுத்த நொடியில் மீண்டும் குழந்தையானாள். மினி ராணி கண்களை மூடினாள். அவள் நினைத்தாள், நேரத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் புரிந்து கொள்ள முடியும். அவள் குரலில் சொன்னாள், நான் நேரத்தோடு போராட மாட்டேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். உடனே நேரம் அமைதியாகியது. அவளின் உடல் மீண்டும் இயல்பாக மாறியது. மர்ம மனிதன் அதிர்ச்சி அடைந்தான். அடுத்த பகுதியில் மினி ராணி காலக்காவலனை விடுவிப்பாளா? மர்ம மனிதன் மாறுவானா? நேரம் மீண்டும் சரியாகுமா? மினி ராணி அமைதியாக நின்றாள். அவள் சொன்ன வார்த்தைகள் இன்னும் அந்த உலகத்தில் ஒலித்து கொண்டிருந்தது. நேரத்தை ஏற்றுக்கொள். அந்த ஒரு உண்மை எல்லாவற்றையும் மாற்ற ஆரம்பித்தது. மர்ம மனிதன் அதிர்ச்சி அடைந்தான். மர்ம மனிதன், நீ என்ன செய்தாய்? நான் கட்டுப்படுத்தும் நேரம் எப்படி அமைதியானது? அவன் சக்தி மெதுவாக குறைய ஆரம்பித்தது. காலக்காவலன் விடுதலையானார். அந்த நேரத்தில் மினி ராணி ஓடிச் சென்று அந்த கண்ணாடி கோபுரத்தை தொட்டாள். உடனே அது உடைந்து போனது. காலக்காவலன் வெளியே வந்தார். காலக்காவலன் மெதுவாக சொன்னார், என்னை விடுவித்தாய். நீ இந்த கால உலகின் 2வது காலக்காவலன். மினி ராணி லேசாக யோசித்தாள். தனது குடும்பத்தை நினைத்தாள். நான் என் அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்றாள். அனைவரும் பிரியா விடை சொன்னார்கள்.
அரண்மனைக்கு திரும்பி தனது அம்மாவை தேடி அணைத்து கொண்டாள். ஆனால் மினிராணி இன்னும் யாருக்கும் தெரியாமல் 2வது காலகாவலன் உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறாள். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த காலனோடு போராடுற மினி ராணியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை மாதிரியே க்யூட்டாக அழகாக இருக்காங்களா? உங்கள் கண்ணு மாதிரியே க்யூட்டாக பெரிய கண்ணாக கண்ணாடி போட்டு ரொம்ப ஸ்டைலாக இருக்காங்கல்ல? இந்த மினி ராணி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? இது போல் நம்ம தொடர்ந்து நிறைய கதைகளை பார்ப்போம். தேங்க்யூ.